திரு ஸ்ரீராம், திரு அமித்ஷாவுடைய வருகை அப்படிங்கிறது எப்படி பார்க்குறீங்க? அப்புறம் வந்து ஒரு எடப்பாடியோட விருப்பம் அல்லது அதிமுக கூட்டணிக்காக தலைமை மாற்றம் நடக்கலாம் அப்படின்னு வைக்கப்படுற வாதங்களை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, முதல்ல நம்ம எல்லாரும் ஒன்று நினைவு வச்சுக்கணும், இன்னும் ஒரு வருஷம் இருக்குது எலெக்ஷனுக்கு. நாளைக்கு அமித்ஷா வந்து எல்லாமே பண்ணுறதுக்காக வர உங்களுக்கு விஷயம் சொல்லிட்டா நினைவு இருக்கு. ஆனால் திரு அமித்ஷாவுடைய நான் அதுக்கு தான் தொடக்கத்திலே சொன்னேன், ஒவ்வொரு மாதமும் 2 நாட்கள் இந்த போல் பவுண்ட் ஸ்டேட்ஸ் வர்றதுங்கிற ஷெட்யூல் வச்சிருக்காரு. அப்படின்னா ஓராண்டுங்கிறது தேர்தலுக்கான ஆண்டு, அதுக்கான ஏற்பாடுகள் முன்னேற்பாடுகள் செய்யறதுல. எஸ், நாளைக்கு நம்ம பேசுறோம் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டுவர்ட்ஸ் எவ்ரி மந்த். நாளைக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். எஸ், நாளைக்கு லாஸ்ட் ஸ்டெப் கிடையாது. இல்ல, ஃபர்ஸ்ட் தான், பேசிக் தொடக்கம் தான். என்ன பொறுத்த வரைக்கும் அசஸ்மெண்ட் நடக்கும். சரி, தமிழ்நாட்டுல இன்னைக்கு ஸ்டேஜில் நம்ம என்ன ஸ்டேஜ்ல பிஜேபி இருக்கு, ஃபியூச்சர் எப்படி இருக்கு, ஏடிஎம்கேவோட ஸ்ட்ரெங்த் என்ன இருக்கு, அலையன்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன இருக்கு, யாரெல்லாம் பாசிபிள் அலையன்ஸ், யாரெல்லாம் நம்ம வந்து இதெல்லாம் தெரியாமலே அதிமுகவோட நாங்க கூட்டணி பேசுறோம்னு அமித்ஷா சொல்லிட்டாரு. அதெல்லாம் அனலைஸ் பண்ணி முடிச்சா சொல்லிருப்பாரு. இன்னும் பல கட்சிகள் கூட இருக்கலாமே, வெறும் அதிமுக மட்டும் இல்லையே. அததான் குறிப்பிட்டு சொன்னாரு, பல கட்சிகள் இருக்கு. நேர்காணல்ல அதிமுக ஒரு அலையன்ஸ் ஆக எனக்கு வந்து இப்ப நம்ம வந்து இங்க தமிழ்நாடு பாஜக தலைவரை வந்து மாற்றணும், தூக்கி போடுன்ற வார்த்தையை வந்து நிச்சயமாக அது எனக்கு ரொம்ப ஏற்புடையது இல்லை. அதுவும் ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட் பிரியன் சார் அப்படி யூஸ் பண்ணிருக்க கூடாது. ஏனென்றால் அவங்க தூக்கி போட்டுருவாங்க, அண்ணாமலை அவர்களை வந்து அவரை கொண்டு வந்தது வந்து ஏதோ ஒரு சின்ன வேலைக்காக இல்லை. இஸ் ஒன் ஆஃப் தி ஃபியூச்சர் நேஷனல் லீடர்ஸாக பார்க்கப்படுறவர். மாற்றுவாரா மாற்ற மாட்டாங்க நம்ம எல்லாம் இன்னைக்கு அசியூம் பண்ணிக்கிறோம். ஸோ நிச்சயமாக அது கடைசி வரைக்கும் நமக்கு இன்னும் அது நிரந்தரம், அது ஃபார் சர்டனிட்டி கிடையாது. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இல்ல, இந்த அடிப்படையில் நீங்களே சொன்ன மாதிரி நம்ம அதிமுக பத்தி நீங்க எப்படி கட்சிகள் பேசக்கூடாது. ஒரு விஷயம் சொல்றேன், பாஜக இது ஏன் தலைமை மாற்றம் பத்தி பேச்சு வந்ததுன்னா வேற யாரும் பேசல, அவர் பத்திரிகையாளர் சந்திப்புகள்ல சொன்ன விஷயங்கள் இருந்தும் அது தொடங்குச்சு. அதர்வைஸ் வேற யாரும் இப்ப வந்து மாற்ற போறாங்க அப்படிங்கறதுலாம் கான்கிரீட்டா இங்க யாருமே பேசல. முன்னாடியே ஆரம்பிச்சாச்சு அவர் மாத்த போறாங்கன்னு. அவர் அவருடைய எண்ணத்தை சொல்லியிருக்காரு. அது தலைமை ஏற்றுக்குமா தலைமை ஏற்றுக்காதா நமக்கு தெரியாது. நிச்சயமாக ஒரு என்ன கான்கிரீட் ரீசன் இருக்கணும். ஏன்னா எண்ட் ஆஃப் தி டே பாஜக இருக்கக்கூடிய கேடர்ஸும் ஒரு தலைவரை எதற்காக மாற்ற வேண்டும் என்பதற்கு அந்த கேடர்ஸுக்கும் அந்த ஒரு ஜஸ்டிபிகேஷன் இருக்கணும். இதற்காக நாங்கள் மாத்துறோம் இல்ல இன்னொரு கட்சி கேட்கறதுக்காக மாத்துவோம் என்று சொன்னால் பாஜகவில் இருக்கக்கூடிய கட்சிக்கு தொண்டர்களோ பாஜகவில் இருக்கக்கூடிய பாஜகவை சார்ந்த பல பேருக்கு அது ஒரு அதிர்ச்சியும் கொடுக்கும். ஸோ எல்லாத்தையும் தான் பேலன்ஸ் பண்ணணும். ஸோ எப்படி அதை பண்ண போறாங்க என்ன ஏதுன்றதை வந்து தொண்டராக செயல்படுவேன்னு சொல்றது திரு அண்ணாமலை அவர் சொல்லுவாருங்க. அவர் தான் சொல்ல இல்ல சார், அவர் இத்தனை நாள் முதலமைச்சரே இருக்குது ஆசைப்படவில்லைன்னு தான் எல்லா திராவிட கட்சிகளும். அது வேற, தலைவராக இருக்கக்கூடிய ஒருத்தர் திடீர்னு நான் தொண்டரா இருக்க போறேன்னு சொல்ல மாட்டாங்க. இவ்வளவு நாள் அவர் சொல்லல, அவர் படிக்க போன போது கூட அப்படி சொல்லல, இப்போது சொல்கிறார். அப்படிங்கும் போது அதுல ஒரு பொலிட்டிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்க வேண்டியது. அவருடைய ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அவர் சொல்றாரு. பாஜகல மட்டும் தாங்க இன்னைக்கு தொண்டனா ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி தொண்டனா இருக்கிறது ஒரு சின்ன விஷயத்தை தலைவனா முடியும் மாறலாங்க சார். நீங்க சொல்ற மாதிரி அவர் யாருக்குமே தெரியாது. நான் மறுக்கவே இல்ல திரு ஸ்ரீராம், நான் மறுக்கவே இல்ல. அவருக்கு இன்னும் வயது இருக்கு, அவர் என்ன உயரத்துக்கும் போகலாம், அவருடைய உழைப்பு அதெல்லாம் ரெண்டாவது. ஆனா அவரே தான் சொன்னாரு, ஐ அம் நாட் அ மேனேஜர். என்ன சொல்றாரு நீங்க சொல்லுங்க, நான் ஒரு லீடர் அப்படின்னு. இன்னைக்கு அவர் தான் சொல்றாரு நான் தொண்டராக செயல்படுறேன். அப்ப அந்த இருந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்ல ஒரு பெரிய சேஞ்ச் அவரை பார்க்க முடியுது. அப்ப ஏதோ ஒன்று நடக்குதாங்கிறதுனால தான் இந்த கேள்வியே வருது, இந்த விவாதமே வருது. அவருடைய ஸ்டில் a leader, he is not a manager. அதுல அவருடைய கன்விக்ஷன் கிளியரா இருக்கு. பட் எண்ட் ஆஃப் தி டே எல்லா லீடருமே ஒரு கட்சியின் முதல் தொண்டன், அதுக்கு அப்புறம் தான் தலைவன். ஏன்னா அவர் திருப்பி தொண்டனாவும் அந்த கட்சியில இருக்கணும். சோ அந்த கான்செப்ட்ல அவர் சொல்றாரு. மாறுமா மாறாதான்றது நம்ம இன்னும் நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். நிச்சயமாக நாளைக்கு ஹோம் மினிஸ்டர் வர்றது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டுவர்ட்ஸ் சிக்னிஃபிகன்ட் சேஞ்ச் இன் 2026. மாற்று கருத்து இல்லைங்க. ஒரு வலிமையான ஒரு மாற்று கூட்டணி இங்க ஆளுகின்ற கட்சியை எடுக்கணும்ன்றதுல மாற்று கருத்து இல்ல. அதற்கு எல்லாரும் ஒன்றாக ஊர் சேர்ந்தாதான் தேர் இருக்க முடியும். அதற்கு எல்லாரும் என்ன பண்ணுமோ அதை நிச்சயமாக பண்ணுவார்கள். அது எப்படி இருந்தாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கணும். ஓகே, இது ஒரு பிரியர் ஒரு விஷயம். இப்போ பாஜகவுக்கு வந்து தமிழ்நாடு இப்போ வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு மாநிலமாக அவங்க பார்க்க தொடங்கியிருக்கிறாங்க இந்த தேர்தலில் அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கா. ஏன்னா தொடர்ச்சியாக
பிரதமரோ அல்லது திரு அமித்ஷா அவர்களுடைய குற்றச்சாட்டுகள் இப்போவும் ரைசிங் பாரத் ஈவெண்ட் நெட்வொர்க் 18 பேசிட்டு இருக்காரு. அதில் வந்து அவர் சொல்றாரு, தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த தொகுதி மறுசீரமைப்பு உள்ளிட்ட அம்சங்கள்லாம் சொல்லி தேர்தல் வர காலங்கிறதுனால அவங்க மேலே இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள், ஊழல் விமர்சனங்களுக்கெல்லாம் மாற்றாக இதெல்லாம் வைக்கிறாங்க அப்படின்றார். இப்போ தமிழ்நாட்டின் மீது ஒரு கூடுதல் கவனத்தை பாஜக செலுத்துகிறது அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது தமிழ்நாடு தான் வந்து மத்திய அரசோட பல கொள்கைகளை வந்து கூர்மையாக எதிர்க்கிறது, ரொம்ப வலிமையாக எதிர்க்கிறது, கோர்ட்டு மூலமாக பல விஷயங்களை கொண்டு போகிறது. ஆக்சுவலாக ஒரு விஷயத்தில் இந்த சக்ஸஸ் ஆயிருக்காங்கன்றதை நம்ம பார்க்குறோம். அதனால இங்கேருந்து எழுகிற குரல் இருக்கு இல்லையா, அது வந்து அவங்க ரொம்ப சங்கடப்படுத்துது ஆக்சுவலாக. ஸோ இந்த குரலை ஒடுக்க வேண்டும், இந்த உரிமை குரலை ஒடுக்க வேண்டும், மாநில உரிமைகளுக்காக கொடுக்கிற குரலை ஒடுக்க வேண்டும், நிதி வேண்டும் என்று சொல்கிற குரலை ஒடுக்க வேண்டும், கவர்னர் மூலமாக கொடுக்கிற குடைச்சல்களை எதிர்க்கிற அந்த குரலை ஒடுக்க வேண்டும். இந்த மாதிரி ஒடுக்கிற விஷயங்களை திராவிடம் என்கிற தத்துவத்தை ஒழிக்க வேண்டும். ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு வந்து ஐடியாலஜி பேஸ்டாக எதிராக இருக்காங்க சார். வேற எந்த இடத்துல நீங்க ஐடியாலஜி பேஸ்டாக எதிராக எந்த இடமும் கிடையாது. இந்தியாவில் வந்து ஐடியாலஜி பேஸ்டாக இந்துத்துவாக்கு எதிராக இருக்காங்க. கேரளாலையும் தானே ஐடியாலஜிக்கல் மார்க்சிசம்லாம் போயிடுது சார். எல்லாம் அதெல்லாம் தேஞ்சு போய் மாநாடு இப்போ நடத்திருக்காங்க. இன்னைக்கு இந்துத்துவாவை வந்து கூர்மையா எதிர்க்கிறது வந்து திராவிடியன் ஐடியாலஜின்னு தான் எல்லாருமே சொல்றாங்க. அதுதான் தமிழ்நாடு அந்த விஷயத்துல கையில் எடுத்துட்டு இருக்காங்க. அதனால பிஜேபியை பொறுத்த மட்டும் மற்ற இடங்கள்ல பொலிட்டிக்கலா நீங்க டீல் பண்ணா கூட இங்க நீங்க ஐடியாலஜிக்கலா டீல் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கிறதுனால இது நமக்கு என்னைக்குமே ஆபத்தான ஒரு விஷயம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. சோ இந்த கட்சியை திமுக எப்படி அவங்க எலெக்ஷன் மூலமாக எப்படி அவங்க ஓரங்கட்டுறது, ஒதுக்குறது, அவங்க செல்வாக்கு இழக்க வைக்கிறதுன்னு பல விஷயங்கள் அவங்க கையில் எடுக்கிறாங்க. அதுல தான் இந்த கூட்டணி விஷயங்கள்லாம் கையில் எடுக்கிறாங்க. சோ தமிழ்நாடு அந்த விதத்தில் வந்து பாஜகவுக்கு ஒரு முக்கியமான மாநிலமா இங்க இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனால் அதற்காக வந்து டெல்லி கவர்மெண்ட் வந்து எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அந்த கவர்மெண்ட் மேல என்போர்ஸ்மெண்ட் அது இதுன்னு ஏவி விட்டு பல சீஃப் மினிஸ்டர்ஸ் எல்லாம் மாத்திட்டு அந்த கவர்மெண்டோட இதே நேமையே வந்து கொலாப்ஸ் பண்ணாங்க. பார்த்தீங்களா, ஒரு மாதிரி சேதப்படுத்தினாங்க இல்லையா. அந்த மாதிரி விஷயங்களை தமிழ்நாட்டிலே அவங்க கையாளலாம். அதற்கான தொடக்கத்தை இப்போ முந்தானத்தில நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அது தொடரலாம், அது வேற விஷயம். அதை திமுக எந்த விதத்தில் சந்திக்கிறாங்களோ அதை சந்திப்பாங்க. அதை எப்படி சந்திக்க போறாங்க நம்ம இனிமேல் தான் பார்க்கணும். நம்ம ஆனால் பாஜகவுக்கு தமிழ்நாடு ஏன் இம்பார்ட்டண்டா இருக்கு, ஏன் வந்து இருக்குன்னா இந்த மாதிரி விஷயங்கள் தான். இன்னைக்கு இந்தியாலேயே வந்து மத்திய அரசை எதிர்த்து வலிமையாக குரல் கொடுக்கக்கூடிய ஒரே மாநிலமாக இது இருக்குன்றதுதான். அது நான் கேட்டது அடிப்படை என்னன்னா, அது இன்னொரு விவாதம், நம்ம நாளைக்கு அதை பேசலாம். ஆனா அடிப்படையில் அவங்களுடைய ஆர்வம் தமிழ்நாட்டில் இப்ப கூடுதலாக இருக்கு. இந்த தேர்தல் கண்டிப்பாக இருக்கு சார். 26 தேர்தல் சந்தேகம் இல்ல. அவங்க நினைக்கிறாங்க கட்சி வந்து ஓரளவுக்கு வளர்ந்துருக்குன்னு நினைக்கிறாங்க. 11% ஓட்டு வாங்கிக்கிறதா சொல்றாங்க. பட் அது வந்து இட் ஹேஸ் டு பி செக்டு. ஏன்னா வந்து முதல்ல 5 இடங்கள்ல போட்டி போட்டு நீங்க 5.2% வாங்கினதுக்கும் 22 இடங்கள்ல போட்டி போட்டு நீங்க 11% வாங்கினதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. 39 இடங்கள்ல போட்டி போட்டீங்கன்னா இன்னும் அதிகமான பர்சன்டேஜ் கூட வாங்கியிருக்கலாம். சோ அந்த அண்ணாமலை தலைமையில வளர்ந்திருக்கின்ற ஒரு அந்த இந்த விஷயத்தை சொல்றதுக்கு இந்த புள்ளிவிவரத்தை பயன்படுத்துறாங்க. இது சரியான அணுகுமுறையா நமக்கு தெரியல. நீங்க கேட்டீங்க இல்லையா ஒரு பிரியன்ட், அதை ஏன் வந்து பாஜக தமிழ்நாட்டில் அதிக கவனம் செலுத்துறாங்க. 2024 இன்றைக்கு மத்தியில ஒரு பெரும்பான்மை இல்லாத ஒரு ஆட்சி நடப்பதற்கு காரணமே